மயிலாடுதுறையில் போட்டோ பாயிண்ட் அமைத்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு அடையும் வகையிலும் வாக்காளர்கள் நடைபெறவுள்ள தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் போட்டோ பாயிண்ட் அமைத்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த போட்டோ பாயிண்டை மயிலாடுதுறை கோட்டாட்சியர் யுரேகா மற்றும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திருப்பதி தொடங்கி வைத்து போட்டோ எடுத்துக் கொண்டனர். தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமை, அனைவரும் வாக்களிப்போம், நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்போம் என்ற தலைப்பில் போட்டோ பாயிண்ட் அமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புலிகுத்தி குச்சனூர் சாலையில் ஊராட்சி கழிவுநீர் தேங்கியுள்ளதால் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா புலிகுத்தியிலிருந்து குச்சனூர் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு மண் சாலை அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 500 ஏக்கர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த மண் சாலை வழியாக தினம்தோறும் விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளும் சென்று வருகின்றனர். இந்நிலையில் சாலை முழுவதும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் தினம்தோறும் கழிவுநீரை கடந்து செல்கின்றனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே புலிகுத்தி ஊராட்சி சார்பில் இந்த விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய பாதையில் கழிவுநீர் கால்வாய் கட்டி கழிவுநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ராஜபாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்புவதற்காக கொண்டு சென்ற பணத்தை பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் மாரியப்பன் தலைமையில் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது நேரு சிலை நோக்கி சென்று கொண்டிருந்த வங்கி வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது 8 லட்சம் ரொக்க பணம் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்புவதற்காக கொண்டு சென்றதாக வாகன பொறுப்பாளர் பால் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பணம் கொண்டு செல்வதற்கான ஆவணத்தை சரிபார்த்த போது வாகனத்தின் பதிவு எண் மாறியிருந்தது. இதுகுறித்து கேட்டதற்கு முறையான பதில் கிடைக்கவில்லை என கூறி அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். அங்கு வந்து வங்கி அலுவலர்கள் தாங்கள் கொண்டு வந்த ஆவணங்களை முறையாக சரிபார்க்கவில்லை என கூறி வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புனித அந்தோணியார் ஆலயத்தில் பெரிய சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்கால சிறப்பு திருப்பலி கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தவக்கால 5வது செவ்வாயை ஒட்டி பெரிய சிலுவை பாதை ஊர்வலம் பங்கு தந்தை மைக்கேல் அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது பழைய ராம்தேடர் பகுதியிலிருந்து புறப்பட்டு அரிமள சாலை வழியாக அன்னச்சத்திரத்தில் உள்ள ஆலயம் சென்றடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிலுவையை கையில் ஏந்தியவாறு பாடல் பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். ஆலயத்தின் அருகில் சென்றபோது கிறிஸ்தவர்கள் மண்டியிட்டவாறு ஆலயம் வரை சென்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி பின்னர் ஆலயத்தின் உதவி பங்கு தந்தை அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டனர். இந்த பெரிய சிலுவை பாதையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் கிராம பகுதி விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் குறித்து ஆய்வு மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரவிந்தர் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் 108 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் பகுதியில் 12 மாணவிகள் அடங்கிய ஒரு குழுவினர் விவசாயிகளுடன் இணைந்து பல்வேறு வகையான விவசாய பயிர்களான பப்பாளி, நெல், மணிலா, பூ பயிர்கள் போன்றவற்றை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் களை பறித்தல், பயிர்களுக்கு மருந்து அடித்தல், நடவு பணி, மண்வளம், நீர் சேமிப்பு உள்ளிட்டவற்றை பற்றி பயிற்சி மேற்கொண்டு ஆய்வு செய்தனர். கிராமத்தில் 60 நாட்களுக்கு தங்கி விளைச்சல் குறித்து ஆய்வு செய்தல், அதிக மகசூல் பெறுவது குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணியில் ஈடுபட உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.